ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. கண்டிப்பாக நம்மளோட ஆஷாஸ் குக்கீஸில் விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வாட்டி நான் ஒரு அழகான ஆஃபரோட வந்திருக்கேன். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னால பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அவரை வழிபடுறதுனால அந்த கஷ்டங்கள் தொலங்கி நமக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படி நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எல்லாமே விநாசனமாக ஆகி நம்மளுக்கு நல்ல விருத்தியாகணும். தொழிலாக இருக்கட்டும், இல்லை நம்ம பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம். எனக்கு காணிப்பாக்கம் பிள்ளையார் மேலே ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக ஒரு 3 வாட்டி மிஸ்கேரேஜ் ஆனப்போ நான் இவர்கிட்ட தான் ஒரே ₹1 மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சு வேண்டிக்கிட்டேன். எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தா நான் உங்கள் கோவிலுக்கு அந்த ₹1 காணிக்க செலுத்துறேன் அப்படின்னு. அந்த முடிப்பை கட்டின நேரம் உடனடியாக நான் கன்சீவ் ஆகி நல்லபடியாக குழந்தை பிறந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு எனக்கு. பட் நல்லபடியாக டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் விவானை கூட்டிகிட்டு நான் அந்த கோவிலுக்கு போய், சித்தூரில் இருக்க இந்த கோவிலில் போய் நான் ₹1 காணிக்க செலுத்திட்டு வந்தேன். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விநாயகர் நான் சொல்லுவேன். இவர் சுயம்பு விநாயகர். இவர் யாரும் செஞ்சு அங்கே வைக்கலை, கிணற்றில் தோன்றியவர். இப்பவும் கூட பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் அதோட சைஸ் பெருசாகிட்டே போகுது. கோயிலை இடித்து திருப்பி கட்டுறாங்க, அந்தளவுக்கு வளர்ந்துட்டே போகிறாரு. நீங்கள் உங்களுக்கு இதை பற்றி தெரியலனா கூகுளில் போய்ட்டு காணிப்பாக்கம் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு வரலாறு வரும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விநாயகர். உங்கள் மனசில் எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் ₹1 மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சு செவ்வாய் இல்லை புதன் அன்றைக்கி முடிச்சு வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். எனக்கு பர்சனல் நடந்திருக்கு. ஸோ போன வருஷம் நான் கிட்டத்தட்ட ஒரு 500 பீசஸ் நான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தேன் குக்கீஸ் வாங்கின கஸ்டமருக்கு. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்கா அபிஷேகம் பண்ணுற மாதிரி வீட்டில் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் சைஸில் கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அழகாக அபிஷேகம், ஆராதனை, காரில், வீட்டில், ஆஃபீஸில், ஸ்டடி டேபிள்னு எல்லா இடத்துல வச்சுக்கலாம், அந்தளவுக்கு சைஸில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இவர் வர நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். போன வருஷம் கொடுத்த மாதிரியும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இவரை ₹1000 மேல் ஆர்டர் பண்ணக்கூடிய குக்கீஸ் கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டான பீசஸ் தான் வச்சுருக்கேன், நிறைய எல்லாம் இந்த வாட்டி நான் கொண்டு வரல. அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இவர் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்னா நடக்கணுமோ அதெல்லாம் நடத்தி கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு அதை நீங்கள் பூஜை செஞ்சு பாருங்கள். ஸோ மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்பிளே மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் இப்போவே கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். பீசஸ் ரெடியாக இருக்குது. நான் உங்களுக்கு இனிமேல் டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் டைம் மட்டும் நான் சொன்ன மாதிரி 4 to 5 days ஆகும். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 to 5 days ஒரு மேக்ஸிமம் 8 days நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஸோ அது நிறைய ஆர்டர்ஸ் இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அனுப்பிச்சிட்ருக்கோம். மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.